இல்லடா கிழிஞ்சு டயரு புண்ணாத்த போனோம் நானே நிக்கிறதுக்கு நாலு நின்றுக்கிறேன் இப்பதான் கிழிஞ்சு டயரை போட்டுக்கிறேன் வேலை செய்ய போட்டுக்கிறேன் என்ன இதை பார்த்தாக்க என்ன பொண்ணு மாதிரியும் தெரியல பெச்சாச்சு பூத மாதிரியும் தெரியல கேட்டு வர வெளிக்கு வர மாதிரி பார்த்ததுல வாழ்த்து வாங்கிப்பா நான் போய் வந்தேன் ஊடுக்காரன் போறேன் நீ கேளு போய் வாங்கிட்டான் பொட்டிக்காரா பொட்டிக்காரா திரும்ப போறான் பேச மாட்டா பொட்டிக்காரா மாரிகாரன் யாரு இந்த பொண்ணை கட்டிட்டா இது முகத்துல முடிச்சா பேடுறவன் எழுந்திருப்பான் முதல்ல கூட போன மச்சானா மச்சானா கூட போறேன் உடுப்பு வாழைக்கு போகணும் கூட போறேன் போற மச்சான் அண்ணன் தம்பிடா அண்ணன் தம்பி என்ன பாக்குற பார்வை சரியில்லை அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் அதான் நான் நினைக்கிறேன் யாடா இதை குழ நாக்குறேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணா அமைதியா இருக்கும் ஒன்றும் பண்ணுவானா ஒரு பணங்க ஒரே ஒரு கோட்டர் சாப்பிடுறேன்னு கேளு ஒரே ஒரு கோட்டர் அப்பா இதை பார்த்து பயப்படுவானா ஆமா இது என்னன்னு கூப்பிடுறா அம்மானு கூப்பிடுறா பாப்பான்னு கூப்பிடுறா அண்ணன்னு கூப்பிடுவானா பாப்பா தம்பின்னு கூப்பிடு தம்பி பாப்பா கோட்டர் அது எங்க போய் தம்பி பாப்பா போட்டு குடிக்கிறாங்க அது எங்க ஊரெல்லாம் சுத்தி செலவு கழிக்குதா ஆனா பார்த்தா சட்டை போட்டு சட்டை போட்டு பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்கு பொண்ணு இல்ல ஆணு இல்ல இதுக்கு குதிரைக்கு போன்காமல் இருக்கு குதிரை எப்படி கிடைக்குமா அதே மாதிரி கரெக்டா கிடைக்குதுடா செவ்வா இல்ல புதன்கிழமை அடிச்சு ஆட வைக்கிறாலே நீ ஒரே ஆள் தான்டா எப்படி எப்படியா இப்ப வந்த அத்தனை வேஷத்து நான் ஒரே ஆள் தான் அடிச்சிருக்கேன் அவங்க யாரும் என்ன அடிக்கல பரவாயில்ல இது இல்லாம கண்ணால பாத்துருக்க பாரு ரெண்டு காலாலையும் பார்த்தா காலால பார்த்தேன் உனக்கு பைத்தியமாடா ஏடா புடுறது உனக்கு பைத்தியமா காலால யாராவது பார்த்துவாங்களா காலால கேட்கறதுடா கண்ணால பாக்குறது கண்ணு மண்டையில தான் இருக்கல தம்பி பாப்பா ஓ என்ன பண்ணாத்துறது நான் என்ன பைத்தியக்காரன் நான் பண்ணாத்துறேன் போலாமா அடி ரவ சூத்தி ஒண்ணே ஏய் எனக்கு ரவ சூத்து இருக்கு எனக்கு ரவ சூத்து இருக்கு என்ன திடீர்னு குரல்ல மாறி ரவ சூத்து இருக்கு இல்ல உனக்கு பெரிய சூத்து அண்ணா பண்ண சூத்து உனக்கு அடி ராசாத்தி ஒண்ணே
அந்த பொண்ணை ஓய்ச்சா ஏன்னா புண்ரோத்தம் போனேன் உன் கண்ணால் தான் பார்த்தேன் இல்லையா நீ இல்லை அப்பனாடா நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு என் மண்டத்தை வந்துருக்கேன் பாவ குறையா கொஞ்சம் கூப்பான் ஏந்துடா ஏந்துடா அது சித்தி ரமா சித்தில தலைவிங்க போச்சா அந்த 3 பேர் வந்தாங்களா 5 பேர் வேஷம் விட்டாங்களா அந்த 3 பேர் வந்தாங்களா 5 பேர் விட்டாங்கடா இது என்ன டான்ஸா இது ஓ இதுக்கு பேர் தான் குத்து டான்ஸா அடி சித்தி ரமா சித்தில திருவாரூர் தேரோட்டம் ரமா சித்தில திருவாரூர் தேரோட்டம் சுத்தாதீங்க யாரும் சுத்தாதீங்க யாரும் சுத்தாதீங்க யாரும் சுத்தாதீங்க கட்டையாடி சொல்றேன் யார் சுத்தம் தம்பி வதா ஓட வச்சேனா யார் சுத்தறா யார் பின்னாடி சுத்திட்டே வரா ஒருத்தவங்க கூட பாவ பண்ணி பார்க்க மாட்டீங்களாடா மண்ணு உள்ள பாவனை விடுதா என் கோவிலுக்கு நான் போனேன் கோய்கால் போதுரா அம்மா போய் போய் வச்சா எங்க எழுத்த ஆல உடம்பு சரியில்லை தலைவாள் வரும் வேணாம் கூட்டாடணும் கோச்சு போயிரு கோட் வாங்கி தரா கோட் வாங்கி போட்டு அந்த பக்கமா போயா மியா குடிச்சிட்டு மீன் ஆமா தின்னுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஓட்டல போய் என் கூட நீ பார்க்கவா மாமா அப்படின்னு சொன்னா அட ஏசு வந்த கண்ணு திருப்பதி போய் வந்த
என்னடா ஊர் பண்ணுங்க பால மீனுக்கு விலக மீனுக்கு கல்யாணம் பால மீனுக்கு விலக மீனுக்கு கல்யாணம் அதற்கு நான் பண்ணி கூட்டமெல்லாம் ஊர்வலம் அது கடலில் நடக்கிற யார் திருமணம் அங்க ஆத்திர போட்டு யாருக்கெல்லாம் பாலம் என்ன பாட்டு பாரு நீ என்ன பாடுறான் நீ எப்படி பாடுனா வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் நான் பாடுனா நீ என்ன பாடுனா வாழ மீனுக்கு 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 மீனுக்கா மீனுக்கு லைட்டா மீனுக்கு ஓ நீ என்ன ஜப்பான்ல இருந்து வந்திருக்கியா தமிழ் உனக்கு தெரியாதா வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் அதற்கு நம்பி கூட்டமெல்லாம் ஊர்வலம் அது கடலில் நடக்கிற யார் திருமணம் பழமா இருக்கு காயா இருக்கு செங்காயா இருக்கா புகை போட்டுடலாமா மருந்து அடிக்கலாமா மருந்து அடிக்கலாமா வர முடியாதுடா எனக்கு வழி கிடையாதுடா உன்னை போட்டு கட்டிய வச்சுட்டாங்க ஆமா கட்டி வச்சுன்னு இருக்கியா அண்ணி சாத்த எடுத்து வந்தா உருவி விடுவோன்னு பார்த்தா கண்ணா ஆஸ்பத்திரி போய் ஆபரேஷன் பண்ணி நீ என்னத்த உருவ போற இல்லையா அண்ணா ஆபரேஷன் எங்க லிஸ்ட்ல சேர்ந்த பிறகு உனக்கு ஏது அது என்ன ஆபரேஷன் ஓ என்ன ஆபரேஷன் கை ஆபரேஷன் கை ஆபரேஷன் டேய் ஓட்டு பாலடா ஓட்டு பால் அம்மா யாரு கண்ணாடி குடிங்க நான் போட்ட கட்டறேன் ரொம்ப அதிகமா கட்டி பாசாமா வேற உள்ளே ஏறி போகுது யாங்க பொண்ணு யா மண்டையில ஆச்சா மண்டையில ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு கட்டியாரன் பித்துக்கோழி கட்டியாரன்னா ஓ நான் மண்டை கிராக்கு சொல்றாங்களா ஓ கிராக்குன்னு ஆமா ஆமா என்ன இப்ப கிராக்குன்னு சொல்லி நிக்கிறானோ நாளைக்கு நீ அடிச்சுட்டுனா நாளைக்கு பித்துக்கோழியா மாறிடுவோம் மண்டையில காயமா தையல் போட்டுக்கிறோம் என்ன எத்தனை தையல் பாதி மூளை எடுத்துட்டோம் பாதி மூளை தான் இருக்கு எழுத்த அது கூட ஏழுப்புறோம் உனக்கு கொஞ்சம் நாள் இல்ல இருக்காது என்கிட்ட வந்துட்டு இல்ல 27 ராத்திரியா நான் வந்து உங்ககிட்ட ஆகப்படல 27 ராத்திரி கத்த எங்க வச்சிருக்கியா அது இன்னைக்கு என் தாய் திருக்கிராமன்னு சொல்லிட்டு வந்தது அன்றைக்கு லீவ் தான் போட்டிருப்பேன் ஆமா அப்ப வருவே மறுபடிங்க இப்ப மண்டலாபிஷம் முடிஞ்சாதான் நாசாமா உன் காசு வீட்டுக்கு கூடாது வாங்கிக்க உன் காசு வீட்டுக்கு கூடாது வாங்கிக்க ஐயோ நான் வரல அப்புறம் கூத்துக்கு ஐயா ஓ நீ எவன் முட்டு வந்துவா நீ எங்க ஓடனாலும் உன்னை கட்டி போட்டு அடிக்க கார் வழி தூக்கிட்டு வந்துடணும் காய்ச்சில வாங்க மாட்டீங்க கூத்தாட எடுத்து வர மாட்டீங்க கட்டி போட்டு தான் எடுப்பீங்க அம்மா வேணும் கட்டி கை தூக்கிட்டு அதோ பாருன்னாங்களா அப்புறம் எங்க பாக்குறோம் எங்க வந்து சுத்தி பாக்குறோம் ஒண்ணும் தெரியல ஐயா காட்டினே பாருங்க மேற்கை இதான் மேற்கை இது கிழக்கை கிழக்கை வடக்கை இது வடக்கை தெற்கை தெற்கை அதோ பார் இலங்கை அதோ பார் துருக்கை பொறகுறாவா நீ கோயிலுக்கு தான் போனேன் ஒன்னும் என்னடா கோவிந்தாங்கிறான் கோவிந்தா காட்டி மாத்திரம் தென்னிலங்கை அந்த இலங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 3 பேர்
இந்த வேந்தர்களே மூத்தவராக வரக்கூடிய இலங்கைக்கு அதிபதி கைலைக்கு யாரு? ஈஸ்வரன். அந்த இலங்கைக்கு ராவணேஸ்வரர். அந்த ஈசனுக்கு இருப்பது எத்தனை தலை? அவருக்கு இருப்பது 5 தலை சொல்றாங்க. எத்தனை கை? 2 கை. எங்க அண்ணனுக்கு 10 தலை. 10 20 தலை. 10 தலை. விடிஞ்சா நாளைக்கு ஒரு தலை ஒண்ணு கூட. என்னது 10 தலைங்க? ஆடா மாடா கோழியா கொக்கா எந்த தலை 10 வச்சிருக்கோ அதுல ஒண்ணு கொடுத்துருவேன். உடம்பெல்லாம் வலிது. எங்க அண்ணன் இருக்காரு ராவணேஸ்வரன். அடுத்து இன்னொரு அண்ணன் கும்பகர்ணன். கும்பகர்ணன். மூன்றாவது அண்ணன் விபீஷணன். விபூஷணன். 3 பேர். இந்த 3 பேருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் ஒரே ஒரு தங்கை. ஒரே ஒரு நொங்கை. தங்கை கட்டிச்சு எடுத்துரும் அப்படியே. ஒரு சொட்டு ரத்தம் வாங்கிட்ட இருக்காது. என்கிட்டயே அது ரத்தம். இல்ல எங்க போடுது? முந்தா நாள் ஒரு 2 பீரு, அதுக்கு முத நாள் 2 குவார்டரு, நேற்றுக்கு 1 குவார்டரு, இன்னைக்கு கட்டிங்க. அப்ப ரத்தம் இல்ல குடிச்சா வெளியே பீரும் புராண்டி தான் வருமா? ஆமா அதான் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? அப்படி என் ஆட்டு சூப்பு கோழி சூப்பு இது செழுப்பா இருக்கு. சிகப்பு. அறக்கிற வேலையா? அறக்கிற வேலை, மாற்ற வேலை, புட்டுக்கிற வேலை, துணுக்கிற வேலை. குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கா. ஏன் அது என்ன போர்டு நெட்டாட போட்டு முடி இருக்கு வீட்டு வச்சு வரா உடுப்பாளுக்கு போறேன். அப்படி தங்கையாக பிறந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாம எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்று எங்க அண்ணன் எவ்வளவு நிகரா வேட்டையாடுவாரோ அதை தாண்டி ஒரு படகு வேட்டையாடக்கூடிய சக்தி பலப்படைச்சவண்ணா. அதே அப்பா. அப்ப அங்க ஒண்ணுன்னா இங்க 2 வேட்டையாடுமா? வேட்டையாடுறது. அப்படி எங்க அண்ணன் ஒரு மடங்கு தாண்டா 2 மடங்கு 10 மடங்கு போய். அப்ப அவர் எக்ஸல் வண்டி ஓட்டினா நீ கீரை போண்டா வண்டி ஓட்டுவா. கீரை போண்டாச்சடா? கீரை ஆமனாக்கு மண்டையில அடிச்சு குழம்பிடும் உனக்கு. கீரை கொண்டா குழம்பிட்டே நான் வீட்டுல பேசுறத பட்டுக்கிறான். அப்படி எந்த ஒரு குறைபாடும் இல்லாம சந்தோஷமா இருந்தா யாராருக்கு நான் எப்படி நிலைமை உள்ளவன். அவர் பிடிச்சிருக்கா பாரு ஒண்ணுங்க. அவர் பிடிச்சிருக்கா பாரு. அப்பா யூத்துல கொஞ்சம் கருக்கட்ட குழுக்கட்ட மாதிரி வருது. அப்படி எந்த நிலையை உள்ளவன் தெரியுமா?
குறைபாடும் இல்லாம யாரு? எல்லாத்தையும் சேர்க்கப்பட்டு ஆ. எல்லா பெண்கள் போலையும் எனக்கு திருமணமாகி விட்டதுடா, திருமணமாகி விட்டது. ஒரு குடும்ப கல்யாணம் ஆகி போச்சா? என்னடா ஊத்துறாங்கடா? உங்களுக்குமா கல்யாணம் ஆகி போச்சு? ஆனா அவன் கொடுத்து வச்சவன்டா. தாலி வச்சு வாழ்றான் பாரு, கொடுத்து வச்சவன். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, யாரு? வித்வாலி. யாரு? ஓ வித்வாலி, வித்மாலி. அவர் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள உண்டுடா. வித்மாலி என்ன தூங்குறாரா? தூங்குறாரு. என் புள்ள இருக்காரு சம்புமாலி. சம்புமாலி மாறி தானே இருக்கிறாரு. அப்படி திருமணமாகி ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து நான் எந்த நிலையில் திருமணம் உள்ள அப்பா எவ்வளவு வீரத்தோடு விவேகத்தோடு இருந்தாலும் எனக்கு ஒரு மனக்குறை உண்டுடா. ஐயோ என்னங்க ஆச்சு? திருமணமாகி என் கணவனோடு நான் சந்தோஷமா இருந்த ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அப்படி பஞ்சனில நானும் என் கணவனும் உறங்கும் நேரத்தில் என் ஆம்படா இருக்காரு, எங்க அண்ணன் ராவணன் இருக்காரு, அவரை தாண்டி பலம் படைத்தவன். ராவண தாண்டி எல்லாரும் எதிர்த்துக்கூடிய வல்லமை படைச்சவன் எங்க அண்ணன். என் கணவனை மட்டும் எதிர்த்துக்க முடியவில்லை. பின் காலத்துல இவனை விட்டு வைத்தால் நம்மளை இவன் கொன்னுடுவான், கொன்று விடுவான் அப்படின்னு அந்த பாவி சண்டாள துரோகி கூட பிறந்த தங்கைன்னு கூட பார்க்காத, கூட பிறந்த தங்கையின் தன் மச்சான் கூட பார்க்காத, தன் தங்கை புருஷனாச்சே இவனை ஏதாச்சும் செய்யலாமா, இவன் செத்து தானே தங்கை தாயாச்சு விடுவாளே அப்படின்னு பாராமகன் என் கணவனாகப்பட்டவர் முக்காடு போட்டு தூங்கக்கூடிய வேலையில பாரதத்தை என் கணவன் தலை அழைச்சிட்டாங்க. பஞ்சமா தேவியோட கண்மேட்டி வலைமா தேவில தேவியாளுக்கு தேவசம் கண்மேட்டி உம்மா தாலி அறக்க தேவடி ஆளுக்கு தேவசம் விட்டா போய் 1000 வரமாட்டேன் சொல்லலாம். தேவடி ஆளுக்கு போறதுமா 1000 எக்கிமான வரமாட்டேன் சொல்லலாம். அப்படி என் கணவனோட தலை கீழ்வதானே நம்ம விழுத்து பார்த்து விட்டா நம்மளையும் நம்ம அண்ணன் கொன்னுடுவா அப்படின்னு என் கணவன் துடிப்பதை என் கண்ணால பார்த்து நான் தூங்குற மாதிரியே நடித்து கொண்டிருந்தேன். அம்மா ஆமா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு பார்த்து எழுந்து பார்த்து என் கணவன் இருந்த பார்த்துட்டு நான் 6 வருஷமா இருந்து எல்லா சடங்குகளும் செய்துவிட்டு என் பிள்ளையாக மட்டும் அம்மா அப்பா எங்கே அப்பா எங்கே அப்பா எங்கே ஓடி வந்து கேட்டா அப்பா இறந்ததை சொன்னா யாரால வந்தது ஆபத்து, யார் கொண்டது அப்படின்னு கேட்பான்னு நான் எதுவுமே மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளை விட்டு வைக்கல. அப்பாவை கொள்ளுமா யார், என் பிள்ளை கேட்க கேட்க என்னால பொருள் சொல்ல முடியல. அப்பா உன் தகப்பனை கொண்டவன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்தவன் உனக்கு தாயாரு அம்மா ராவணேஸ்வரன் தாண்டா உங்க அப்பனை பண்ணவன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்தா பெத்த பிள்ளை அப்பன் ஜாபத்தை பார்த்து யாராச்சும் நிம்மதியா சும்மா இருப்பாங்க முடியும் இருப்பானா? என் மகன் கிட்ட அப்பா உன் வலிமையாலையும் உன் வல்லமையாலையும் உன் விவேகத்தாலையும் உன் மாமனை ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம அமைதியை காட்டுவதுதான் நல்லது அப்படின்னு சொன்னேன். என் மகன் கேட்கல. என் மகனாகப்பட்டவன் ஓட்டோட்டமாக ஓடி எங்க பஞ்சவடி வனம் இருக்கு, அது எனக்கு சொந்தமான வனம். ஓ உங்களுக்கு சொந்த வனம். எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணவனே இந்த வனத்தை நீ பாத்துக்க சொன்ன வளர்த்துரு. என் பிள்ளையாக ஓடி பரவங்கிட்ட தவத்தை பெற்றான். தவத்தை பெற்றவனே அப்பா உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டான். என் தாயாவது அம்மா இருக்கானே அவனை நான் கொல்ல வேண்டும் அப்படி என்றால் அந்த வாழ் லேசா கிடைக்காது, அதுக்கு கடும் தவம் புரிய வேண்டும் அப்படி என்று என்ன வரும் 14 வருஷம் 14 ஆண்டு. ஆமா 14 நாள் 14 நாழிகை கடும் தவம் புரிந்தால் அந்த பரமவாள் வரும். 14 நாள் ஆண்டு
14 நாள் 14 நாழிகை. ஆமா. அப்படி வாள் வரும். அந்த வாள் எடுத்து நீ நினைச்சவனை கொல்லலாம் அப்படின்னு சொன்னவனே என் மகனாகப்பட்டவன் கடுந்தவன் புரிந்து கொண்டிருக்கிறான். ஆமா. ஒரு நாள் ஓடுவேன், 2 நாள் ஓடுவேன், வருஷங்களுக்கு ஓடி பார்ப்பேன். என் பிள்ளை தவத்தின் மடிவாகத்தால ஒரு நாளைக்கு அந்த புத்து இருக்கே, அந்த கை கால் எல்லாத்தையும் புத்து கொஞ்சமா என் பிள்ளைய மறுத்து கொண்டு இருந்தது. புத்து. ஆமா. அந்த வருஷம் முடிவதற்குள்ள முழுசாக என் பிள்ளைய புத்து மூடி போச்சு. ஐயோ. புத்து பண்ணவனே அந்த புத்துல போய் கால வச்சு கேட்பேன், ஏன் என் பிள்ளை உயிரோட இருக்கானா, அந்த சிவனோட நாமத்தை உதிக்கிறானா அப்படி கேட்பேன். தினந்தோறும் அந்த சிவநாமத்தை என் பிள்ளை உதிர்த்து கொண்டே இருந்தான். அம்மா சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஆமா. அந்த உலகத்தை கேட்டுட்டு வீடு திரும்பி மறுநாள் தளத்துல முடியாது பார்த்தா அந்த புத்தகம் வந்து இணைஞ்சு உங்க மகன் அவனும் இறந்து விட்டான். ஐயோ, புத்து இடிஞ்சு போச்சு. ஆமா. பார்த்தேன், புத்து இடிஞ்சு பார்த்தேன். அடடா, நம்ம பிள்ளையாகப்பட்டவன் கடுதவன் புரிஞ்சிருக்கா. பரமபால் வந்திருக்கு. பரமபால் வந்திருக்குனா என் பிள்ளை கைக்கு அகப்படத்துக்கு முன்னே யாரோ ஒருவன் கையில அகப்பட்டு விட்டது, என் பிள்ளைய கொண்டிருப்பான். ஆமா அப்படின்னு ஓசனை புரிந்து என் பிள்ளைய கொண்டவன் இந்த வனத்தில் தான் இருக்கணும். ஆமா, எப்படியா இருந்தாலும் இந்த வனத்தில் தான் இருக்கணும். ஆமா. ஏன் இவ்வளவு நான் பாடுபடுறேன்? என் அண்ணனை பழி வாங்க வேண்டும், என் அண்ணனை கொல்ல வேண்டும். என்னால முடியுமா? கொல்ல முடியாது. பகையாளி உறவை உறவாடி கெடுக்க வேண்டும், உறவாடி கெடுக்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும். ஆமா. அப்படின்னு எங்க அண்ணன் கிட்ட நான் நல்ல விதமா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்க அண்ணன் நான் பழி வாங்கியே தீரணும், பழி வாங்க வேண்டும். என் பிள்ளைய கொன்னவன் இந்த வனத்தில் தான் இருப்பான். அவனை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உருவத்தில் நான் போனா, இந்த உருவத்தில் போனா பயந்து ஓடுவானா, பயந்து ஓடி போவான். அதனால உருவத்தை மாற்ற வேண்டும். பொண்ணு அழகா இருக்கா? அப்பா தாலுகாரா அருமையா பொண்ணா இருக்க. அந்த பொண்ணு எங்க போயிச்சா? அப்பா அது அங்கே இருக்கா சாமி? சிக்குமுடி போருக்கு போயிருக்கா? அந்த பொண்ணு எனக்கு வேணாம், அந்த பொண்ணு தான் வேணும் எனக்கு. மாமா நல்லா இருக்கா? உள்ள இருக்கிறது வெளியே எடுத்து போடு. அவரே நினைக்காதம்மா. அப்புறம் டாலரு ஏன்டா உனக்கு தனி அங்கே போகுது? ஒரு பொண்ணா போட்டாங்கன்னா அப்புறம் ஏன் மாமா என்ன வச்சிருக்க? 31 ரூபா வச்சிருக்கான். 31 ரூபா எதுக்கு? 30 ரூபா சாராயம், 1 ரூபா ஊருக்கா? அட கல்லடி எவ்வளோ சாராயம்? இப்ப
எவ்வளோ விற்குது தூரம் வந்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதான். ஏங்க நடுக்குதாரே வாங்கலாம். அந்த மடப்புள்ளி பையனை பாத்தியா? அவனை பஸ் அடிக்குமோ, அவனை லாரி அடிக்குமோ, அவனை விரிய புழுக்குமோ, அவன் பானை பத்தோட்ட திரும்புமோ. அத கண்ணாடிய குடும்பத்துல கோலை விட்டு ஆட்டிட்டான், கோலை விட்டு ஆட்டிட்டா. எந்த கோலை விட்டு நான் அந்த மடப்புள்ளி பையனை பாத்தியா? எங்குதா யாருவா? ஐயோ இவன் தான் ஐயா என் குடும்பத்தை ஐயா. நான் அதை வித்து இதை வித்து அதை வித்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் ஐயா. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன். அந்த ஆட்டை வண்டியில அடிச்சு போட்டு கொண்டுட்டு வந்துட்டா ஐயா. அதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் வாங்கிக்கொடு. அடிச்சுட்டா வாத்தியார் போன் பண்ணிட்டாரு. மணி ஆகி போயிடுச்சு. வந்தா வேகோல வந்தா இது மாதிரி பொருள் ஒண்ணு எடுத்துட்டு போடான்னாரு. சரி வேகோலிக்கு தான் போறோமா, ஆய்ப்பாட்டிக்கு போய் அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரமான்ட்டு வந்தேன். வேகமா வரும்போது ஒரு ஆடு அகப்பட்டு போச்சு வண்டியில. அதை அடிச்சு சாவடிச்சுட்டான். 4000 ரூபாய்க்கு வாங்கினேன் ஐயா. 4000 வாங்கினேன். நான் இந்த விஷயம் தெரியாது நினைச்சிருந்தா கடைசியில இவங்க ஆடுதான் பண்றாருங்க. ஏமாத்துறா 4000 ரூபா யாரு குடுத்துறேன்னு சொல்லு. 4000 ரூபாய்க்கு வாங்க ஐயா. 4000 பண்ண போறேன் ஐயா. நான் வச்சுதான் என் குடும்பத்தை போப்பையா. நான் 4000 குடுத்து நான் ஆடு வாங்கல. ஆடுக்கார என்ன சொன்ன அம்மா அம்மா ஆய்பட்டம்மா இந்த ஆடு 6 மாதம் சென்று 2 குட்டி போடும். இந்த குட்டியை வச்சுக்கோங்க ஆடு வம்சம் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு ஐயா. அது சேன ஆடா இருந்தது. ஊனுக்கு கடை வைக்கிறேன். அது 2 குட்டி போடும். அப்ப அந்த தாய் ஆடு இது 3 ஆடாச்சு. இந்த குட்டியை 2 பெற்றுடும். அந்த ஆடு அது கட்டி ஜலப்பட்டுடும். இது ஒன்று ஜலப்படும். அது 2 குட்டி போடும். இது ஒண்ணு போடும். இது 4 அது 4 8 ஆடாச்சு. இந்த 8 ஆடு மறு வருஷத்துக்குள்ள 16 ஆடு. 16 ஆடும் 32 ஆடு. 32 ஆடு குட்டி போட்டா 64 4 ஆட்டை காய்ச்சிக்க அவனுக்காக 60 ஆட்டுக்கு கலந்து போட்டு காய்ச்சி வாங்கிக்கிறேன். 4 ஆட்டை காய்ச்சிக்க அவனுக்காக 4 ஆட்டை காய்ச்சிக்கு 60 ஆட்டுக்கு காட்டு 4 ஆடு காய்ச்சிக்கு 60 ஆடு. ஒரு ஆடு மேல ஒரு 6000 போட்டுக்க ஐயா. 60 ஆடு என்ன ரூபா பார்த்து வாங்கி கொடுக்க ஐயா. 4000 காட்டால கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நான் வாத்தியார்கிட்ட சொல்லி அந்த 60,000 கொடுக்க சொல்றேன். அந்த மாதிரி ஊர்ல சொல்லி விட்டு போதும் அவன் விட்டுறாத. என்னோட மனமார ஒரு ஆடு அடிச்சதுக்கு 60,000 யாருக்கு நிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து பிடிக்கல உனக்கு. நீ கல்யாணம் பண்ணி வர உன் பொண்டாட்டி மாசமா இருக்கிறான். ஒரு புள்ளைய பேக்குறான். அவனுக்கு கல்யாணம் பண்ற. அவன் கல்யாணம் பண்றான். அவன் புள்ளைய பேக்குறான். அவன் கல்யாணம் பண்றான். அவன் புள்ளைய பேக்குறான். உன் குடும்பம் வளர்ச்சி ஆகி வச்சா இல்லையா? அப்ப யாரு என்ன மாட்டாடா? சொல்லி போகார அந்த ஆட்டுக்குட்டிக்காரிலே ஊத்தாடி முடிச்சுட்டு யார்ட்டையும் சொல்லாத. ஊத்தாடி முடிச்சுட்டு வா கணக்கு பண்ணிக்கலாம். யார கணக்கு பண்ணி காசு வாங்கிக்கலாம். இந்த கணக்கு பண்ணால் போய் சேர்ந்துட்டான். இதே சமாள கணக்கு பண்ணா மாய விஷயம். வாய் விஷயம் கல்மட்டி அவன் அவன் போய் ஏத்தான். தலைமட்டு போவான் ராசுவேலு அவன் கணக்கு பண்ணான். அவன் போய் சேர்த்தான். கீழே பார்த்து பொட்டை ஒண்ணு வந்தது போல நல்லா இருந்தது. அது கணக்கு பண்ணி எம்மாங்க எடுத்து அது போய் சேர்த்து போய் எங்க நிக்குது தெரியல நிக்குது. அது இப்ப 4வது நீ வந்திருக்கே. நீ எதுல பண்ணிக்க போற? டாடா ஏசி நிப்பா. அரியா
பாரு அங்கேயும் பாரு. ஆமாண்டி. ஏதாச்சும் ஆம்பளை தென்படுறாங்களா பாரு. பூரா வெள்ளை காட்டாமணி தான் இருக்கு, ஆம்பளை எதுவுமே இல்ல. இருக்குது பூரா வெள்ளை காட்டாமணி தான் இருக்கு, ஆம்பளை யாருமே காணுமா? அடி ஏய் இந்த அழகான பஞ்சவல்லியங்க வனத்துல ஆமா உனக்கு என்ன தெரியுது? ஓ என்ன தெரியுது? பாரு காக்கா பறக்குது, எலி வளர்ந்து அதான் இருக்கு. காக்கா வளர்ந்து ஏய் காக்கா பறக்குது, எலி வளர்ந்து அப்படியே ஈயா விளக்க மாத்தா எடுத்தான் பிச்சிருவான். அப்படி நீ மாட்டான் அடிவாடி அடிவாடி அப்படின்னு பாடல. நான் அப்புறம் வாடியா எப்படி வந்துருவான்? கட்சிதான் இப்ப இந்த உடம்பு இன்னும் தேவைப்படுறதுவா பாடதான் உனக்கு முழு பாட. எனக்கு பாடலாம் கட்டக்கூடாது சொல்லிட்டான், என் பொண்டாட்டிதான் சொர்க்கராத வைக்க சொல்லிட்டான். அது என்ன பண்ணும்? என்ன பாட கட்டிட்டு போனா கோட்டை குடிச்சு இப்படி இப்படி ஆடிட்டு போகணும். எனக்கு நான் பாட்டு கட்டி சந்தோஷமா போகும். அது அப்புறம் பாடுறேன் விடு. 60,000 100 கொடுத்தான். 60,000 100 கொடுத்தான். அழகான பாதம், எவ்வளோ ஒரு அழகான பாதமா இருக்கு. போன் எடுத்துட்டு வந்தியா? போட்டோ பிடிக்க பாதத்தை போட்டா பிடிச்சி எதுல மாறி பாத்து பிடிச்சி வீட்டுல அதுதான் பிள்ளை மாற வேண்டியதான். அதுதான் பிள்ளை மாட்டி பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு முட்டு பாருமா எவ்வளவு அழகா இருக்கு. பாரு 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 அளவில்லாத சந்தோஷமா இருக்கு. நாம் எம்மா மன கஷ்டத்தோடு வந்தாலும் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனாலே அது பிழையில்லை. ஒண்ணுமே தெரியல. நானும் கண்ணை சாய்ச்சி தான் பாக்குறேன். நான் பாரடி அம்மா பாரடி அம்மா நான் பாக்குறேன். நீ என்ன செஞ்சா? தெரியலடி அம்மா தெரியலடி அம்மா. எது தெரியணுங்கிற? ஓ எது தெரியணுங்கிற? ஏதாவது காட்டு இருந்தா தானே எனக்கு தெரியும். இப்ப நான் அவுத்து போட்டேன். அங்கங்க பாரு பாரு, அங்க யாரும் இல்லைன்றான். என்னடா இது?
இப்பதான் அவர்த்த தேரை போட்டுனா அவர் பார்த்து தானே ஏண்டி இது வரைக்கும் நான் இருந்தேனே ஆ அவர் இவரு இருப்பாரு அம்மா எவரா எவரா அவரா அண்ணன் யாரு உங்க அண்ணனா அண்ணனா ஆ யாரு அண்ணா இல்லைன்னா அந்த இது என்ன ஊரா இந்த ஊரை கேட்கறியா வா ஊர் ஆய் போட்டேன் ஆய் போட்டியா அது ஆய் போட்டியில மண்டையில கேக்குறியா மத்தலாம் இருக்கிற கல்யாக்கி ஓங்கறான் பாரா எரிஞ்ச கட்ட போன எரியுது கட்ட கட்ட அதாவது கொஞ்சம் வெள்ளையா தெரிஞ்சுட்டான் மாடு கருப்பா இருந்தாலும் பால் வெள்ளா கறக்குது மண்டை மண்டாட்டி எந்த ஊர்ல நீங்க வாங்க போறீங்க பாரு அன்னைக்கே கொஞ்சம் கொடுத்து போன மண்டைங்க நானே சொன்னா அவன் அங்கதான் சொல்லுவான் அடியே அந்த ஆளு இந்த ஆளா இருக்கணும் அதனால எப்படியாச்சும் அது இது சொல்லி அது இது சொல்லி சேச்சி மாதிரி தித்தி ஊட்டி பழத்துல தரலான்னு பாக்குறியா எந்த பழத்துல எல்லா பழத்தா சரி போய் பாரு போ சேர்ந்தவள் நீ யாருடைய பெண்ணு உன் பேர் என்ன முன்னே பின்ன அறியாத என்னை பார்த்து உன் இன்ப சுகத்தோடு ஓடி வராயி என்னம்மா காரணம் ஐயா நான் யாரு என் ஊரு உனக்கு தெரியாது ஏம்மா தெரியாது இந்த சரயுக மனத்தில் வாழவே பஞ்சவடி வனம் என் பேரு துர்பனகை மாது என்பார் அது துர்பனகை மாது உன்னுடைய சொந்தமான ஆனா சொந்தமா இருந்தாலும் நீ இங்க வந்திருக்கியம்மா யார தேடி வந்திருக்கீங்க ஐயா எனக்கு யாரும் இல்ல நான் ஒரு அனாதை ஐயா அப்பா அம்மா உறவினர் சொல்லுக்கு எனக்கு ஒருத்தரும் இல்ல அதனால எனக்கு உறவினாரு இப்போ உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஐயா உன் எண்ணத்துல இருக்குடா நீ சொல்லிட்ட நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா எப்படி ஐயா ஓ அம்மா அடி அண்ணாமே என்ன பார்த்து
உன் உள்ளத்துல இருக்க எண்ணத்தை சொன்னீங்கன்னா பரவாயில்லை. ஆனா நான் எப்படி தெரியுமா இருக்கேன்? எப்படி? அது கண்ணியே வதனருதி நான் ஏகபத்தினி விரதம். என் தாளத்தை தவிர மற்றவரை பார்ப்பேனே ஆனால் என் தாயாகவும் என் தங்கையாகவும் என்னை பெற்ற என் கூட பிறந்த சகோதரியாகவும் அப்படி நினைக்க கூடாது. நான் ஏகத்தார விரதம், ஏகபத்தினி விரதம். என் மனைவியை தவிர மற்றொரு பெண்ணை என் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மனைவி இந்த அம்மா. இந்த அம்மா பேரு ஜானகி சீதை. பெண்கள் அழகுல சிறந்தவன் ரதி தேவின்னு சொல்வார்கள். அந்த ரதியை தாண்டி இவ்வளவு அழகா இருக்காங்க. அப்ப உங்க மனைவி என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? ஐயா, இந்த வனத்துல உங்களை விட்டா எனக்கு யாரும் வேற வழி இல்லை. இப்ப நான் தனிமையா போனா என்ன மிருகங்கள் தீர்ந்து அது வந்து என்னை பழி வாங்கிடும். இப்ப நான் அனாதையா இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு வழி. உனக்கு உடல் சுகம் வேணும். ஆமா, காம சுகம் எனக்கு மீறி போச்சு. இப்ப நான் இந்த நிமிஷமே என் காமத்தை கொட்டி ஆகணும். இங்க ஒருத்தவனா இங்க ஒருத்தவனா அவனும் போய் தொலைஞ்சு போனான். அவன் உடம்புல பீரும்போது அதுதான் இருக்கு. அவன் யாங்கிட்ட வந்து என்ன பண்ணுவான்? பீரும்புறான் ஓசை வச்சு ஊத்துனியா? அந்த கண்மேட்டு வாயிலிருந்து வாங்க மாட்டாங்களாம். அப்படியானால் உன் இந்த சுகத்தை தீர்க்காது, உடல் பசியை போக்காது, இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். போக முடியாது. அப்படியா? ஆமா. அப்ப உனக்கு கணவர் சுகம் வேணும். சரி அம்மா, அதுக்கு ஏதுவான வழி நான் செய்யறேன். அப்படிங்களா? ஏதுவான வழி செய்ய. எப்படி? திரும்பி அம்மா என்னை பார்த்து நீ ஆசை வைக்கிறாய். ஆனா நான் உனக்கு உரியவன் கிடையாது. என் தம்பி வருவன் இருக்கின்றான், என்னை விட அழகிலே சிறந்தவன். அவன் பேர் லட்சுமணன். அவனை போய் இளைய பெருமாள் லட்சுமணன். அவனை போய் பாரு, அவன் இன்பத்து சுகம் கொடுப்பான். அப்படியா? அது எப்படி ஐயா நடக்கும்? கொஞ்சாலே ஒண்ணும் கிழிக்க முடியலன்ட்டு அது இதுன்ட்டு அவன் போய் அவன் என்னத்துக்கு கிழிப்பான்? அம்மா கிழிக்கிறது அவரும் தம்பி லட்சுமணன் நீனே ஒண்ணு கேட்கலாம். உன் தம்பி பிஸ்கோத்தி அவன் என்ன கிழிப்பான்? நீ சொன்னது போனா அவன் எப்படி என்ன திற பிடிக்கிறாள்ல? அப்படியானால் என் தம்பி லட்சுமண பெருமாளாக பட்டவன், இளைய பெருமாளாக பட்டவன் மறுத்துடுவான்னு அவன் ஒத்துக்க மாட்டான். திரும்ப கீழே குனி. ஐயோ, புண்டத்துல சோழம் ஏ பையா, முன்னாடி தெரியாம போச்சு. இவன் மறைமுகமா யாரும் சொல்லக்கூடாது. இவன் முன்னாடி பண்ணாத அம்மா. இவன் கீழே புள்ளி சொல்றாங்க. ஏன்னா புண்டத்துல பையோ, ஏன்னா கீழே புள்ளிமா திரும்புமா பட்டவன் இதை பார்த்தவனே உன்னை எடுத்துக்கொள்வான். கீழே குனிமா. சிரஞ்சீவி இளைய பெருமாள் அருமை தம்பி லட்சுமண பெருமானுக்கு உன் அண்ணன் ராமன் எழுதுவது. எழுதிட்டாருமா. அந்த காலை விட்டா எந்த காலை ஒளிகால மாட்டாசு விடுங்க. அந்த ஆங்கில விடுங்கடா, விட்டு கம்பி போடுங்க. ஏய் இப்பொழுது சென்று என் தம்பியிடத்திலே பின்புறம் காட்டுவாய். ஆனால் உன் உடல் சுகத்தை தீர்த்து வைப்பான். நீ போ. பின்னாடி காட்டலாம் ஒத்து
போறான். உடல் சுகத்தை எடுத்துப்பான். ஐயோ, அடியே. ஏன் தெரியுமா? ஆ? அவன் உனக்கு என்ன தேவையோ அதை புற பின்னால எழுந்து அதை பார்த்த உடனே உன் உடல் சுகத்தை தீர்த்து அனுப்பு. அப்ப பின்னாடி பார்த்தா செஞ்சுருவாரு. இதோட வேலை என்னடி? பின்னாடி பாப்பாராண்டி. அதான் இப்ப உனக்கு 10 நிமிஷத்துல இருந்து வலும்பு அடிச்சுதான் நின்னுக்கிறேன். என்னடா பையா, நான் வலுப்பு அடிக்காத மாடு கட்ட நான் வலுப்பு அடிக்கிறேன். அவரு ஆசைப்பட்டா அப்புறம் அவரு என்ன பண்ணாரு முடியாது. ஓயா தாலியா இருக்கும். ஏம்மா ஆள் இருக்கும்போது ஏன் போய் தாலியா இருக்கிறான்? சரி, அங்க போகணும். சரி. கையில காசு ஓடணும் இல்லையா? அந்த ஆளு இருக்க சொல்லிட்டாரு. அந்த ஆளு எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு? சூப்பரா இருப்பாரடி. இவரு மாதிரியே கழுக்கு முழுக்குன்னு இருப்பாரா? அப்படிலாம் இருக்க மாட்டான் அந்த ஆளு. ஆ? நான் எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருப்பான். ஆனா அவனுக்கு எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏன்? பள்ளி மட்டும்தான் வித்தியாசம். என்னடி பள்ளி? அவன் பள்ளி ஏன்னு இருக்கும். ஐயே, சரி. அண்ணனே இவ்வளவு அழகு இருந்தால், ஆமா. தம்பி இன்னும் எவ்வளவு ஒரு அழகாதான் இருப்பாரு. ஆமா. அந்த அழகை ஆ. நம்ம இங்க பார்த்தா பார்க்க கூடாது, அங்க போய் தான் பார்க்கணும். அதனால போகணும். எந்த பஸ்ல போலாம்? எந்த பஸ்ல போறத? ஏன், எதுக்கு? அந்த ஆளை பார்க்க. மேல்படி எந்நாட்டுக்கும் திருநாடா வழங்கக்கூடிய இது விழுங்கல்பட்டு என் தாய் திருநாடு. என்ன வாழ வைக்கிற நாடு. அதனால தானே வந்துட்டேன். ஏன் ரொம்ப நாள் ஏமாத்திட்டேன். என்ன கோயில் வேலை இருக்குன்ட்டு. ஏன்டா அப்புறம் இந்த மண்டல பூஜை 48 நாள் இல்ல, அது போட்டா வர முடியும்? ஏன் மண்டையில போய் வைக்கிறேன்? மண்டல கல்வாடி போய் உமா கொஞ்சம் வாயில வந்துட போகுது. மண்டல வைக்கிறா மண்டல பூஜை சொல்ல அவன் கோஜி மாட்டான். மண்டல பூஜை பவுர் இருக்கிற வரைக்கும் எதுவும் கோஜி மாட்டான். ஆமா. என் தாய் திருநாடு விலங்கல்பட்டு. என்ன உன் மேல காய்ச்சி ஊந்துங்க இருக்கு? ஆமா, நான் படுத்துட்டேன் எல்லாம் உழுவும். ஓம் சக்தி என்ற பெயராலே இதை ஓம் சக்தி மாலை அணியும் பக்தர்கள் எல்லாமே ஒன்றாக கூடி அனைவரும் ஒன்றாக கூடி ஆளுக்கு 100 ரூபாய் காணிக்கா வழங்கியுள்ளார்கள். நீதான் மாலை போடுற ஆளாப்பா? நான் மாலை மருவத்துல இருந்து மடத்துல இருந்து போடுறாங்க. நான் அந்த சனங்களை என் தாய் தந்தைகளை எட்டு போய்விட்டாங்க ஊருக்கு. அதுதான் அப்ப நீ குருவா? நான் குரு இல்ல, குரு இறந்து அங்க இருக்காரு. நான் சிஷியா. எல்லா மகளிரும் ஒன்றாக கூடி அப்போ ஒன்னாலதான் இந்த பஸ்ல பூரா பாட்டு போட்டு ஐபோனுக்கு போறவங்க சாமி வந்து ஆடுவாங்க, கருத்தாமி பாடு போட ஆடுவாங்க. ஓ சத்தியா டிரைவர் அம்மா எல்லா ஊர்லயும் இல்லடா, ஏதோ ஒரு ஊர்ல கொண்டு போய் டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் அவனுக்கு அவங்களும் தப்பாலாம் கிடையாது. நம்மள பாதுகாப்பா இட்டு போறாங்களா, அவங்களுக்கு ஒரு சாமி போடுமான்னு சொல்லிருக்காங்க. அவனுக்கு சாமி வந்து போச்சு விட்டுட்டான். அது மாதிரி எங்க ஊர் இந்த ஊர்ல என் தாய்த்திரங்களா அந்த மாதிரி வேலை இல்லை. அதுவும் பக்தி பரவசத்துல உட்காந்து வரும். எந்த மாதிரி வேலையும் எங்கிட்ட கிடையாது. சும்மா இது மாதிரி போகலாம் ஊர் ஏதாவது ஒன்று அதே எவ்வளோ எடுத்து வாட்ஸ்அப்ல விட்டு எங்களோட நாள் அடிக்கிறான். கொஞ்சம் மாதிரி கண்மேடி கண்டாங்க ஒரு கண்மேடி இல்ல ஓம் சத்திய பழிக்குத நீங்க ஒழிஞ்சு போட கண்மேடி ஒழிஞ்சு போட. ஓம் சக்தி சக்தி எல்லாம் ஒன்றாக கூடி அடியாளுக்கு வாரி கொடுத்த ரூபாய் சொன்ன காணிக்கை பெற்றுக்கொண்டு ஓம் சக்தி அருளும் இந்த மகமாரி அருளும் காலஞ்சந்த இருக்காரு ஐயா கலை பெருமாள் அவர் இறந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும். அவரும் தெய்வமாக இருந்து இந்த ஊர் மக்களையும் எனக்கு காணிக்கை கொடுத்த மக்களையும் தெய்வமாக இருந்து காத்தவர்களுக்கு கூடிய அம்பாளை இருகரங்கும் வேண்டி கட்டி ஏடி எங்க போகணும்?
செங்கல்பட்டுல இது மாதிரி வந்து ஊதிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? இவங்க அங்காளி பங்காளி போன் நம்பர் வேற இல்லையா? நான் என்ன பண்ணி அங்காளி பங்காளி எதுக்கு உடனே மேல ஊதிச்சா வரிசை வைக்கணுமாச்சா? ஏய் அங்க பாருடி அம்மா. ஆமா அங்க பாருடி அம்மா. ஆம்பளை எங்க அம்மா அம்மா இவன் யாரோ தொடர்ந்து கூத்துக்கு வந்தா தொண்டை ஒழுங்கா இருக்கும். சரி இடையில வந்தா எல்லாம் தடுமாறி போகுது. அப்படியா? பரவாயில்ல, மூலிகை தானி சாப்பிட்டு வந்தா தேவாம ஏய் விடுஞ்சா இப்ப எது கூத்து வைக்கிறாங்க? அவரு கலி பெருமா ஐயா இறந்துட்டாங்கண்ணா. எதுக்கு? சொர்க்கத்தை அவரு சேர வேணும். துணைக்காக இருக்காது. துணைக்கு அனுப்பிடுவோம். கண்பேட்டி வாயால சாவனை விட்டா எலும்பிச்ச மொத்தம் எடுத்தா சூத்துருவோம். இப்ப இதுமாரி தான் ஒருத்தன் வந்தாண்டி சப்போர்ட் வானா வானான்னு உனக்கு 4 பேர் இருந்தா எனக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்க. அதான் அதுக்கு இது பரவாயில்ல அம்மா, அதுக்கு இது பரவாயில்ல அம்மா. எதுக்கு எது பரவாயில்ல? அது அதோட இது அழகு பெரியவரே சூப்பர் அம்மா. சூப்பர் ஆம்லெட், சூப்பர் ஆம்லெட், சூப்பர் ஆம்லெட். ஆம்லெட் இல்ல, அவர் ஆஃப் ஆயில். ஆம்லெட் அம்மா. ஆமா ஆனா அவரோட நல்லா தான் இருக்காரு. அவர் தான் படிக்கணும். ஆனா சுனில நல்லா தான் இருக்காரு. அவர் தான் ஆம்பளை தனபால என்ன படு போச்சு. அவர் மட்டும் விட்டுடா. இது மட்டும் சொல்ற. நீ சொல்லி அயன்னதான் கேட்டியாக்கல. ஆமா அந்த பைய தெரியல. யாரா புள்ள பாரு. ஓயர் காட்டா இருக்கா? சோள காட்டா பொண்ணு இருக்கு போகுது. ஏய் அம்மா பையா படுவுல ஒரு ஆளு 2 ராஜு கூத்தாண்டு தெரியுமா? ஒக்காலே வந்து பல்ல பார்த்தா ஆசைப்பட்டான். ஏன் பார்த்தா? புடிகளு வந்துட்டா. பொண்ணியா புடிகளு வந்துட்டா. ஓ இந்த கட்ட பல்லிக்கே ஏக்கா வந்தாளா? என்னடா கட்ட பல்லு? ஏய் சுத்தியாடு தட்டவாடா. அத கட்ட பல்லு. தேங்காய் சொந்த போட்டா எனக்கு தெரிஞ்சது உண்மையா பல்லு. அம்மா அவருக்கு இவர் தேவலாம் தான். ஐயோ ஆம்பளை ஆடா போகட்ட ராஜோடி வாடா. என் அண்ணனுக்கும் கறி பறிக்க வந்தோம். ஆமா என்னடா அட்ரஸ் இல்லாத எங்க வந்தாரா இல்லையா? ஆனகத்தில் ஒரு பெண்ணால் ஒருவன் மேல ஆசைப்படலாமா? நல்லவனா இருப்பான். கிடையாது கிடையாது. அவனை ஒத்துக்கலாம். யாரு ஐயா யாரு என்ன ஊரு ஏன் நம்ம பார்த்து நம்ம கிட்ட பேசுறாங்க? நீ யாராமா?
மேல கோபம் கொள்வதோ இல்ல ஆசைப்படுவதோ தவறு. ஏன் தெரியுமா? பணத்தேவையாக இருக்கும் தெய்வங்கள் நடமாட முடியாத நேரம் இது. பகல் நேரமா இருந்தாலும் தனித்தனிமா இருக்கு அந்த காரணத்தை. நீ என்ன ஊரு என்ன ஊர் வந்தா உனக்கு ஐயா? ஏது ஊர் வந்தா உனக்கு ஐயா? உன் மேல ஆசைப்படுறேன். சரி ஒத்துமா? ஆசைப்படுறது உண்மை. என்ன ஊர்? உன் பேரு சொல்லலாம். ஐயோ இந்த பஞ்சவடி உணவு இருக்கே எனக்கு சொந்தமான இந்த சொந்த இந்த அகலப்பஞ்சா நான் என் பேரோ சுற்பனகை மாது என்பார்கள். அதனால நான் இது வரைக்கும் ஒரு ஆம்பளை எழுத்து நான் பார்த்ததில்ல. கண்ணா இப்பதான் கொஞ்சம் முத நான் பார்த்திருக்கேன் ஐயா. அதனால ஐயா குபர கோயில சேவலா பார்த்து படிக்கிறேன். ஒருவேளை மாடு எத்தனை உள்ளவா எதுக்காக வந்திருக்கேன்? யாரு கூட வந்திருக்கேன்? அது உனக்கு வரும் போல இதேதான் சொல்லுறான். நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன், நான் எந்த நிலைமை உனக்கு தெரியாது. என் நிலைமை எவனும் புரிஞ்சுக்க மாட்டேயா. அவ்வளவுதான் வரல, நான் சும்மா தான் இருக்கேன். 100 மருந்து வாங்கி கொடுத்துரு, மேல முடிச்சு போவோம். தலைவிதியை போக்க காணங்க வந்திருக்கோம். என்ன பார்த்து ஆசைப்படுறியம்மா? என் மதனி சீதாங்கனியும் என் அண்ணன் ராமச்சந்திரன் நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். இருந்தாலும் எங்க எதுக்கு வந்திருக்கேன்? காய்கறி தர பறித்து போக்குவதற்காக என் மகனுக்கும் என் அண்ணனுக்கும் காய்கறி பறிக்க வந்தோமா? நான் சும்மா வேற ஆளு. உங்க அண்ணன் பேர் என்ன? ராமச்சந்திரன். ஐயா உந்தன் அண்ணன் ராமச்சந்திரன்.
அவர்கிட்ட போய் கல்யாணம் ஆவாத இருப்போம் ஓடனா சரி அவர் எல்லா விஷயம் சொல்லிட்டாரு. அழகான பெண்ணு வரது கூட ஆமா அதை பார்த்தேன். நான் ஏகச்சத்திர பூபதி நான் தாத்தா ஒருத்தி அப்புறம் மற்ற இல்லைன்ட்டாரு. சரி என் தம்பி லட்சுமணன் இருக்காரு அவர் எல்லாம் ஆமா அவர்கிட்ட போனா நீ நினைக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஐயா ஒரு சந்தேகமோ கொள்ளாம நீ ஒரு சந்தேகம் இல்லாமலே என்னோட சல்லாபம் உள்ளப்ப உங்க அண்ணன் அண்ணா நான் சொன்னார் என்று அண்ணன் சொல்றேன். என் அண்ணன் சொன்னா எனக்கு சேர்த்து தரணும். இல்லன்னா ஏதாவது ஒரு சீட்டு ஒரு கவர்ல எங்க அண்ணன் சொல்லான்னு சொல்லிட்டேன். ஏதாச்சும் ஒரு மோதிரம் ஏதாவது ஒரு பாட்டுல மூடி கண்மேட்டி இந்த பாட்டு மூடி கோட்டு 125 155 இதை விட்டா உனக்கு வேத்துல கண்மேட்டி 60 ரூபா 55 ரூபா இல்ல. ஏன் அந்த பாட்டு நேர் போட்டுதா ஒயின் ஷாப்ல பாட்டுல போடுறோமா அது நேர் போட்டு பாரு. பாட்டு முடிக்க அதான் 10 ரூபா விற்கிறாங்க. பாட்டுல சும்மா எவ்வளவு 10 ரூபா ஒரு பாட்டுல அண்ணன் சொல்றது ஆதரவு வேணும். இந்த ஆளு ஒத்து பாருங்க அம்மா அடையாளம் இருந்தா அடையாளம் இருந்தா அந்த இடுப்புல இருக்கிற மச்சத்து சொல்ல நீ எவுத்துல பார்த்த நான் பாக்கல வேஷம் போடும்போதா யாரு எவுத்த வைக்கிறாங்க எது என்ன இருக்கு அதே வேதாங்கன்னு அப்படிதான் அடையாளம் கேட்கறாரு சொல்லி. அதான் உன் பொண்டாட்டி மதுக்காணி இருக்காளா இல்லையா? என்ன கேட்க உன் பொண்டாட்டி மதுக்காணி அவன் என்னமோ மங்கினீங்கிறான் இவன் என்னமோ மதுக்குனீங்கிறான். என் பொண்டாடி பேர் வச்சு உங்களுக்கு தான் இங்க நடக்காரபடி ஒத்துக்கானா இல்லையா? ஓ ஒத்துக்கானா ஐயா அடையாளமும் சொல்லி வந்தாய் என் கூட சல்லாம என் அண்ணன் சரி என்று உனக்கு அடையாளம் கொடுத்திருந்தால் அதை காட்டினா வச்சியா அப்படியா ஒரு கனவேலும் அவர் சொல்லணும். அப்படி அப்படி வா வெச்சுக்கலாம் லைட்ல ஆஃப் பண்ணுங்க. பாரு லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணு. ஏன் லைட் ஆஃப் பண்ணுது? ஆஃப் பண்ணி செல்போன் டார்ச் வச்சு பார்க்க வேண்டாம். இன்னும் அந்த புத்தி பிள்ளாக்களை அடி வாங்க கெழுவ கிட்ட இன்னும் போகல. அந்த கொட்டையை கிட்ட லைட் வச்சு பாத்தியா தூங்குறோம்ல அந்த புத்தி உனக்கு போகல விட்டு அதே அப்ப காட்டாங்க ஏடி உங்க வேலை பாரு. நான் காட்ட போறேன் அம்மா நான் காட்ட போறேன். அப்புறம் நோட்டு சேர்த்து பேர் உள்ள வைய பார்த்து போனா அப்படி காப்பாரு நான் காட்ட போறேன் அம்மா நான் காட்ட போறேன். காட்டுவா பாய் காட்டுவா நான் என்ன கண்மேட்டி காட்ட போறேன் காட்ட போறேன் காட்ட அவங்க அண்ணா எதுல எழுதி வச்சாரு. ஆமா சூட்டு முதல்ல காட்ட போறேன். நான் காட்டனா பக்குவமா பாப்பியா? நான் சொல்றியா அவரை பார்த்துட்டு அது இதுன்னு சொல்ல ஒரே ஒரு நிமிடம் கூட அவர் சொன்னார். அதுல என்னமா இருக்கோ அது எப்படி செய்வேன் அதன் படி நீ செய்யும். அழகா செய்வேன். நீ செய்யல அப்புறம் இங்க இருக்கான் கண்ண முடிக்கலாம். வா ஏய் தூக்கி போடு சரியா தூக்கி போடு. போடுறா துணி அவருடா துணி அவரு பின்னாடி அவுத்து வேலைக்கு காட்டு ஒரு எழுத்து மாற்ற போகுது. அதனால லெக்கா துணியை விளக்கு
மெதுவா விளக்குது அழிச்சிட போகுது கீச்சனை கண்மணி கீச்சு ஆயிடுப்பா பாருப்பா பேப்பரு வாயா எல்லாம் பார்க்கணும் அரைகுறையா பார்த்துட்டு அப்புறம் நீ அது போட்டு கூடாது நான் எம்மானே பையன் வழி பார்த்துட்டு நீ நீ பாப்படா குடுத்த பாம்பிடாரா நீ பாப்ப எல்லாம் பார்க்கணும் சுத்தமா பார்த்து பாண்டிச்சேரி போய் வருதா யா வீக்கா இருக்கு வீக்கரா யா கண்ணாடி போய் வாங்கிட்டு வந்துடும் இருந்து சப்போது ஒரு கண்ணு தெரியல வா நல்லா பாரு பாரு பின்னால கொண்டு பின்னால் திரும்பி பின்னாடி யாருக்கு பாரு பின்னாடி நல்லா பார்த்தவன முன்னாடி வந்து அது இதுவும் குழப்பிடக்கூடாது குழப்பிடாதா பின்னாடி அவன் முகம் பாரு இவனும் பின்னாடி முக்கிறான் இதுதான் சமயம் மாட்டத்துல லைட் வந்து இதான் கம்மிங்காத என்னடி வெளிவா செய்வாங்க கெளியா போடுவா அவசரப்பட்ட கெளியா போடுவா நான் வாழ்ந்து போனேன்ல என் கூட வந்தா அப்புறம் என்ன நான் செய்ய மாட்டோம் சும்மா நீதான் பூ பாக்க போன பூ வச்சுக்கலாம்